பறிச்ச மாதிரிதான். ஆமாப்பா, நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தான் நான் பாடுபடுறேன். இத பாரு, ரூபா 1 கொடுத்து இந்த சீட்டை வாங்க. ஓ, லாட்டரியா? ஆமாட்டா. ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு ஏர் கட் பணத்தையே தொலைச்சிட்டியம்மா. இந்தா, இத ஜாக்கிரதையா வச்சுக்கோ. இதுல பிரைஸ் அடிச்சுட்டா இந்த பணம் உனக்கு உதவாது. அழகு, எனக்கு அப்புறம் யாருதான் உள்ள ஆதரிப்பா? ஏம்மா செல்லாயம் மறந்துட்டு பேசுறீங்க? செல்லாய் உனக்கு முறைப்பெண்ணுதான், இருந்தாலும் பெண்டாட்டி பெத்த தாய்க்கு சமமாகுமா? பணம் இருந்தா தான் அவளும் உன்னை மதிப்பா. செல்லாயா செல்லாய். என்ன அத்தை கூப்பிட்டீங்களா? என் பேரு அடிபட்டுதே. ஹாய் செல்லாயி. ஹாய். ஆமா, நீ எதுக்கு இப்ப உள்ள வந்த? என்ன அத்தை, மோட்டார் சைக்கிள் என்ன குந்த வச்சுட்டு மச்சான கூட்டியாரன் சந்தனபுரம் போகலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்களே? இதோ இருக்கு சந்தனபுரம் 50 மைல். மோட்டார் சைக்கிள் ஏறி ஒரு ஆமுக்குனா அங்க போய் சேர்ந்துடுறேன். நீங்க வண்டியில உட்காருங்க, நான் வந்துடுறேன். மாதிரி கடையை பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வர்றேன். சரி சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? முதல்ல மோட்டார் சைக்கிள்னு உற்பத்தி பண்ணாங்கல்ல? ஆமா. அத உன் தலையில கட்டிட்டாங்களா? தபார், என்ன பத்தி எது வேணாலும் பேசு. சைக்கிள் மோட்டரை பத்தி ஒண்ணும் பேசக்கூடாது. இது செஞ்சவன் ரொம்ப புச்சாலியா. காயலான் கடையில துண்டு துண்டா வாங்கி பூட்டி சேர்த்து சைக்கிள் ஆச்சே, அந்த அருமை உனக்கு தானே தெரியும். என்ன செல்லாயி விளையாட்டு? அவப்பாவும் வண்டி போகணும்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான், சிரிப்பும் கூத்தும். அடையப்பா, நான் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் நிக்கிறேன், வண்டி போன பிறகு போகும். அடிக்கடி ஏறி இறங்கினா வண்டி என்ன வருது? இந்தாங்க 5 லட்சம் ரூபாய் செக்கு. பெரிய இடத்து சம்பந்தம் வேணும்னா எதிர் ஜாமீன் கொடுத்தானே ஆகணுங்க. பாக்கி 5 லட்சம் ரூபாய் இன்னொரு 10 நாள்ல கொடுத்துடுறேங்க. 10 நாளா? சாதாரணமா பண விஷயமா யாராவது தவணை சொன்னா நான் ஒத்துக்கிறது இல்லை. ஆனா நம்ம 2 பேரும் சம்பந்தியாக போறோம், கொஞ்சம் விட்டு பிடித்தானே தீரணும். செக்க ஜமீன்தார் பேருக்கு எழுதாம உங்க பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டீங்களே, ஏன்? சரியான கேள்வி, சரியான கேள்வி. மிஸ்டர் பன்னீர், உங்க பொண்ணு அழகி மட்டுமல்ல, பெரிய ஆளு கூட, பெரிய ஆளு. சரளா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலீங்களே. ஓ, அதுவா சொல்றேன். சம்பந்தி, நம்ம சேகர் இருக்கானே, அவன் பேருக்குத்தான் ஜமீன்தார். இதுவரையிலும் ஜமீனுக்காக ஒரு துரும்பு கூட அப்படி நகட்டி வச்சது கிடையாது. இந்த பண பொறுப்பு, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு, இதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஜமீன் வேலை பூராவும் நான் தான் கவனிச்சுட்டு வர்றேன். காற்று இடத்துல கண்ணை முடிக்கிட்டு கையத்தை டவார்னு போடுவோம், அவ்வளவு. இந்த கல்யாணமே நீங்களும் உங்க சம்சாரம் பார்த்து ஏற்பாடு பண்ணது தானே? உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்யறதுன்னே புரியலீங்க. அந்த பாக்கி 5 லட்சம் ரூபாய் சீக்கிரம் கொடுத்துட்டாலே போதும். நீங்க தான் கொடுக்காம இருக்க போறீங்களா, நான் தான் வாங்காம விட போறேன். 2 கிடையாது. நீங்க கலப்பா இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இவ்வளவு பெரிய இடம் சம்பந்தம் கிடைச்சதுனால எங்களுக்கு கலப்பே தெரியலங்க. தெரியாதுங்க. கண் நிறைந்த மாப்பிள்ளை கிடைச்சதுல எங்க சரளாவுக்கும். வாங்கப்பா. வாங்க. என்ன மிருதா, விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? செக்க கொடு. இருங்க, நான் பாத்துட்டு தரேன். என்ன பாக்குறது? ஆமா, சேகர் பேருக்கு வாங்க வேண்டிய செக்க உங்க பேருக்கு வாங்கிருக்கீங்களே, உங்களை பத்தி என்ன நினைக்கிறது? என்ன நினைக்கிறது? ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குறிய. நம்ம ஃபேக்டரி கட்ட போற விஷயம் உனக்கு தெரியுமல்ல? அதுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் போதுமா? ஊர்ல இருக்க அத்தனை பணம் இல்ல வேணும். இப்படி ஏதாவது காரணங்களை சொல்லி ஜமீன் பணத்தை அத்தனையும் கையாண்டிருக்கீங்களே. கையாண்டா என்ன? அத்தனை பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டா போகுது. ஃபேக்டரி கட்டி வேலை ஆரம்பிச்சாச்சுன்னா பணம் தண்ணியா கொட்டும். பணம் தண்ணியா கொட்ட வரைக்கும் சேகர் காத்துக்கிட்டு இருப்பானா? நாளைக்கே வந்து ஜமீன் கணக்கு வழக்கெல்லாம் கேட்டா என்ன செய்வீங்க? அவன் கேட்டுருவானா? இல்ல அவன் கேட்டுருவானா? அப்படி கேட்டாப்புல வச்சுக்கோ, என்னுடைய கற்பனா சக்தியை ஸ்ப்ரே பண்ணுவேன். ஐயோ, அமர்தான். டோன்ட் வரி, அத்தனையும் நாங்க வந்தாங்க. விளையாடுறதுக்கு தான் நேரமா? ஒரு சின்ன விஷயம். என்னது? அதாவது
வணக்கம் மகாராஜா. வணக்கம் பாதகிரி. என்ன சௌக்கியமா இருக்கிறியா? உத்தரவு இல்லாம உள்ள வந்ததை பத்தி தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன பாரு வேடிக்கை, இந்த அரண்மனையில நீ எங்க வரும்னாலும் தாராளமா போகலாம் வரலாம். பாக்கியமா வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? ஏதோ டாக்டர்கள் தயவுல சௌக்கியமா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இருதய கோளாறு தான் அவங்கள ரொம்ப தொல்லப்படுத்துது. ஆமாப்பா பாவம். அந்த கோளாறு அவங்களுக்கு எப்பவும் உண்டு இல்ல? ஆமாங்க, பொல்லாத வியாதி. எனக்கு கூட இப்ப ஞாபகம் வருதுங்க. எங்க அப்பாவோட நகைலாம் ஊருக்கு போகும்போது எல்லாருக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்குவாரு. எங்க அம்மாவுக்கு மட்டும் வாங்கவே மாட்டாரு. போறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்குவாரு. ஏன்னா எங்க அம்மா உடம்புல அவ்வளவு நம்பிக்கை. பாக்கியம்மா எங்க இருக்கிறாங்க? பின்கட்ல இருக்காங்க. ஓ, அவங்கள நான் அப்புறம் வந்து பாக்குறேன். என் காரு கொஞ்சம் வைத்தியம் பண்ண வேண்டி இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் அப்படியே கொஞ்சம் அரண்மனையை சுத்தி பாக்குறேன். ஓ, தாராளமா. ஏங்க, இவங்க அவருடைய திறமையை மெச்சி இந்த சமஸ்தானத்தை அவருக்கு பரிசா கொடுத்துறானா வெள்ளக்காரன். இருக்கும் கையில கத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்க ஜோரே சொல்லுது. என்ன பாரு வேடிக்கையா இருக்குது. உனக்கு சிப்பாய் வேஷம் போட்ட மாதிரி இருக்குது இல்ல இந்த படம்? என்ன எம்ம மாதிரி இருக்கா? என்னங்க மகாராஜா, என்ன போய் கேள்வி பண்றீங்க? சேச்சே, உன்னை எதுக்கப்பா நான் கேலி செய்ய போறேன்? இவ்வளவு நாளா நீ வாழ்ந்திருக்க வேண்டிய சொகுசான வாழ்க்கையல்லவா நான் தெரிவிக்கிறேன். மகாராஜா இல்ல, என்ன மகாராஜான்னு கூப்பிடாதுடா. எங்க அம்மா இதை என்கிட்ட சொல்லும் பொழுது உளர்றாங்கன்னு நினைச்சிருந்தேன். உங்க அம்மா இல்ல, எங்க அம்மா. நம்ம அம்மான்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு இதுல நம்பிக்கை வந்துச்சு. இத்தனை வருஷமா என் கண்ணுல மிளகாத்தூள் போட்டிருக்கிறாங்க இந்த ஜமீன்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்க. இப்ப நான் நினைச்சா அவங்களை என்ன செய்ய முடியாது. ஆஹா, அவங்களை சொல்லி குற்றம் இல்லை. ஏதோ என் மேல இருக்கிற அன்புனால அந்த மாதிரி மறைச்சிட்டாங்க. அதுக்காக என் வாழ்க்கைக்கு எடுத்துறதா? பெரிய மனுஷனுங்களாம், பெரிய மனுஷன். கோர்ட்ல கேஸ போட்டு உள்ள கம்பி என்ன வச்சா அப்பதான் தெரியும். அழகிரி, என்ன என்னங்க உங்களுக்கு இருக்கிற நியாய புத்தி அந்த பசங்களுக்கு? நான் ஒண்ணு உங்களை கேட்கிறேன். என்னப்பா? உண்மையா நான் ஜமீன்தார்னு நீங்க நம்புறீங்களா? நான் பரிபூர்ணமா நம்புறேன்ப்பா. அப்ப சரி. கொஞ்சம் இருங்க மகாராஜா, நான் வந்துடுறேன். ஓ மகாராஜா, நீ இப்ப அழகிரி இல்ல, லேட்டஸ்ட் மாடல் அழகிரி. ஏன் செல்லாய் கூப்பிட்டு? மச்சான், குறுக்க பேசுறேன்னு நினைக்காத. நல்லா யோசித்து பார்த்து தான் கையில சாவியை வாங்கிட்டியா? என்ன யோசனை பண்ணாமையா சாவியா வாங்குவேன்? அப்பா எப்பப்போ எங்கெங்க போய் சேரணுமோ அங்கங்க போய் சேர்ந்துட வேண்டியதானே? இல்ல மச்சான், அதுவோ புது இடம். நீ அங்க போய் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இத்தனை நாள் இங்க சலூன் நடத்தினேன், அங்க போய் ஜமீன் நடத்த, இங்க கத்திய தீட்டினேன், அங்க புத்திய தீட்ட போறேன். ஆளு ஒண்ணுதான். இது என்ன பிரமாதம்? என்னவோ எனக்கு பிடிக்கல மச்சான். இங்க சலூன்ல வேலை செஞ்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. மவுண்ட் ரோட்ல வேற பெருசா கடை ஒண்ணு வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருந்த. நீ இங்க இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. உனக்கு உன் தொழில் தான் முக்கியம். அதை விட்டுட்டா நீ ஒரு சுகத்தையும் காண முடியாது. இவ யார் சுகமா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னது? புது செருப்பு காலை கடிக்கிற மாதிரி புது பதவி இடைஞ்சலாத்தான் இருக்கும். பழக பழக எல்லாம் சரியா போயிடும். நீ இப்படி மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி மாறினா உனக்கு என்ன? நீ எனக்கு பழைய செல்லாயுதான். சந்தனபுரத்து ஜமீன்தார் நீ ஆயிட்டீனா அப்போ எப்படி இருப்ப தெரியுமா நீ? எனக்கு அந்த தாரணி இந்த தாரணி எல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீயும் உன் சந்தோஷமும் தான். அடி சக்க, அப்படி சொல்லி இப்படி குடிச்சா ராஜாவை வச்சுங்க. அழகு, அம்மா. அழகு, மகாராஜா வந்திருக்காரா? ஆமா வந்துட்டாரு. இத வர என்னங்க உங்களை தானே அங்க இங்க என்ன வளர்த்தல் வேண்டி கிடக்கு? வளர்த்துறேனா? சிந்திக்கிறேன் சிந்திக்கிறேன், அப்படி சிந்திக்கிறேன். ஆமா. யாரு வேண்டாங்கிறாங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்து உடம்ப அழுத்திக்காம சிந்திக்கிறதானே? ஆமா, இப்போ இங்க என்ன நடக்குது? கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்மன் இருக்காங்களே. மந்திராலோசனை. யோசனையா? எதை பற்றி? அப்பா அப்பா, எந்த ஜமீன்தார் இந்த பதவியை வேண்டான்னு உதறி எறிஞ்சிட்டு போனாரோ அந்த ஜமீன்தாரை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசனை. எப்படி காப்பாத்துறது? அதை பத்தி தான் பாப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். எழுதுறா.
சீக்கிரம் என்று நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தை சமாளிக்க சரியான ஒரு உபாயத்தை முதல்ல நீங்க சொல்லுங்க, அது சரியா இல்லையான்னு நாங்க சொல்றோம். எல்லாரும் கவனிக்கணும், முக்கியமா கவனிக்கணும். இந்த ஜமீனை சுவாதீனப்படுத்த இப்போ அழகுறீங்க பாருங்க. சத்தா, நீங்க சொல்றது உபாயம் இல்ல, அபாயம். இப்ப நீ என்ன பேச விட போறியா இல்லையா? எல்லாரும் கவனிக்கணும். கவனிச்சுட்டு தானே இருக்கோம். ஒரு விஷயத்த பேச வந்தா நீ எல்லாம் கூட வந்து கூட்டுக்கிறேன். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது கேட்கிறியா? அழகிரி இப்ப இங்க வர்றதை யாரும் நம்ம தடுக்க வேண்டாம். அவன் இங்க வந்த உடனே அவங்கிட்ட நம்ம எப்படி நடக்கணுங்கிறதான் பிரச்சனை. எப்படி நடந்துக்கணும்? அதாவது எல்லாரும் கவனிக்கணும். உன்னை ஜமீன் பதவிக்கு தயார் பண்ண போறோம். நீ அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு மூளை போட்டு குழப்பி கடைசியில் இந்த ஜமீனை வெறுக்கும்படி நம்ம செய்யணும். இது நல்ல யோசனை. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. அந்த பய வந்த உடனே நம்ம கை சரக்கு அள்ளி விசிறணும். அதை பார்த்து பய சட்டி சுட்டதோ கை விட்டதோ சிட்டா இல்ல பறந்து ஓடணும். எப்படிதான் ஐடியா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ அப்பா, அவர் புரியறாப்புலதான் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினா உங்களுக்கும் புரியும். அழகிரிக்கு இங்க இருக்க பிடிக்காம செய்யணும். ஓஹோ, அது செய்யறதுக்கு வழியா? சரியா போச்சு. எத்தனையோ வழி இருக்கு. நம்ம ஜமீன் கணக்கு வழக்கு ஒண்ணே போதுமே. அந்த பையன் அந்த கணக்கு 2 நாள் பார்க்கட்டும். அடுத்தாப்புல அவனை பார்க்கணும்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. ஆமா, அவன் ஜமீன்தார் ஆகணும்னா கத்தி சண்டை ரொம்ப அவசியம்னு சொல்லி ராப்பகலா நான் உயிரை வாங்கப்படுறேன். அதே மாதிரி உடுப்பு விஷயத்துல நேரத்துக்கு ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டான்னு அவனை படாத பாடுபடுத்த போறான். அது மட்டுமல்ல, ஜமீன்தார் ஆகணும்னா குதிரை சவாரி தெரியும்னு சொல்லிட்டு அவனை குதிரை மேல ஏற்றணும். அப்புறம் குதிரை பொறுத்து அவனை கூப்பிட தள்ளுறதா, மிதிக்கிறதா, கடிக்கிறதா. அப்புறம் ஓஹோ, இப்போ புரியுது. ஐடியா பிரமாதம். ஆமா, இதுவரைக்கும் இவர் எங்க இருந்தாரு? கொஞ்ச நேரம் தூங்கிட்டாருல்ல. இந்த திட்டம் மாத்திரம் பழிச்சிட்டா? என்ன திட்டம் பழிச்சிட்டாவா? சிட்டா என்ன சிட்டா? பழிக்காம போகாதாமா? என்ன பெரிய மனுஷன்களே, அன்னைக்கு பிறந்தவனுங்க, வணக்கம். மாமா சரணா, நம்ம மாடிக்கு போலாம். எவ்வளவோ வேலை என் தலைமையில இருக்கு. நான் நின்றுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுமா? குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? தேவையில்லாமா, ஜுரம் விட்டுருக்கு. ஜுரம் விட்டா இனிமே கவலையே இல்லை. இன்னும் 2 வேளைக்கு மருந்து கொடு. நான் வரேன். நீங்க தானா? ஏன் மிஸ்டர், அன்னைக்கு கார்ல வந்தீங்க, குழந்தை மேல ஏத்த பாத்தீங்க. இன்னைக்கு சைக்கிள்ல வந்தீங்க, எனக்கு கீழே தள்ளிட்டீங்க. நடந்து வந்தா கூட யார் மேலேயாவது மோதாம உங்களால போக முடியாது போல இருக்கேன். சாரி, ஏதோ கீழே விழுந்துட்டீங்களேன்னு உதவி செய்ய வந்தா எப்படியா பேசுவாங்க? நான் வர்றேன். நில்லுங்க மிஸ்டர், கீழே தள்ளி காரை உடைச்சிட்டு கூல நிறைய கட்டுறீங்களா? அடி பலமா பட்டுடுச்சா? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எக்ஸ்கியூஸ் மீ, நாம 2 பேரும் மீட் பண்ற போதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த மாதிரி மோதிக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்காப்ல இருக்கு. ஏப்பா, கால் ரொம்ப வலிக்குதே. அடி பலமா தான் பட்டிருக்கு. எங்க இந்த மிஸ்டர், நீ என்ன டாக்டரா? சரி, உங்க இஷ்டம். கவனிக்காத விட்டா சின்ன விஷயமும் பெருசா போயிடும். இந்த பாருங்க மிஸ்டர், இது ஏன் கால், நான் கவலைப்பட்டுக்கிறேன். சரி. ஐயோ, காலை மடக்க முடியலையே. வேணுமென்னே இவர் வந்து மோதிட்டாரு, இவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். வேண்டாம், போலீஸ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிரை போயிட்ட மாதிரி ஏமா அப்படி கூவுறீங்க? இது ஒண்ணுமில்ல, காலில் ஏதோ கொஞ்சம் கசி இருக்கு, நான் சரி பண்ணிடுறேன். வேண்டாங்க, கொஞ்சம் இருங்க. இங்க வலிக்குதா? இப்ப வலிக்குதா? ஒரு செகண்ட் பல்ல கட்டுங்க, சரியாயிடும். பாத்தீங்களா, கால் வலிக்கிடுச்சு. எழுதுங்க மிஸ்டர், உங்க கை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. சரி வா.